ஒரு நாள் ஒரு லீச்சி பழத்தை ஒரு மீன் ஏரிக்குள் இருந்தபடியே வெளியே கரைக்கு தூக்கி எறிகிறது. அங்கு மண் ஈரமாக இருந்ததால் அந்த பழத்தின் கொட்டில் இருந்து ஒரு சிறிய முளை, பிறகு ஒரு செடி மெல்ல வளரத் தொடங்குகிறது. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு கடும் வெயில் வீசுகிறது. ஏரியும் உலரும், செடியும் உலரத் தொடங்குகிறது. அப்படி கஷ்டத்தில் இருந்த அந்த செடியை காப்பாற்ற யார் தெரியுமா? ஒரு மான். அது தன்னுடைய வாயால் தண்ணீர் எடுத்து வந்து அந்த செடியில் ஊற்றுகிறது. செடி மீண்டும் உயிர் பெறுகிறது. மெதுவாக வளர்க்கிறது. பின்னர் தினமும் மானின் குட்டிகள் தூரத்தில் இருக்கும் ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து செடியில் ஊற்றுகின்றன. அந்த செடி காலம் கழித்து ஒரு பெரிய வலிமையான லீச்சி மரமாக வளர்க்கிறது. மானுக்கும் அதன் குட்டிகளுக்கும் அந்த மரம் ஒரு பாதுகாப்பான வீடாக மாறுகிறது. அவர்கள் அதன் நிழலில் வாழ்கின்றனர், விளையாடுகின்றனர். அந்த மரத்துடன் ஒரு உறவு உருவாகிறது. ஆனால் ஒருநாள் ஒரு மனிதன் வந்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு போகிறான். பாவம். மானின் வீடு அந்த நொடியிலேயே நொறுங்கி விடுகிறது. ஆனால் இயற்கை நம்பிக்கையை விடாது. அடுத்த நாள் அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ஒரு புதிய லீச்சி செடி முளைக்கிறது. அதாவது, ஒரு மரம் வெட்டப்பட்டாலும் ஒரு நம்பிக்கை மீண்டும் முளைக்கும். இதுதான் இந்த கதையின் பாடம். ஆனால் இவ்வளவு நடந்தும் என் கதைக்கு யாருமே லைக், சப்ஸ்கிரைப் பண்ணல. இதுதான் வாழ்க்கை.